காவிரி விவகாரத்தில் கர்நாடக வன்முறையாளர்களால் தாக்கப்பட்ட தமிழக லாரி ஓட்டுநர் மணிவேலின் அன்றாட வாழ்க்கை தற்போது தலைகீழாக மாறியுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அவர் தமிழக அரசு தமக்கு உதவ வேண்டுமென கோரிக்கை வைத்திருக்கிறார். செல்போனில் வாட்ஸ்அப் வசதியுள்ள எவரும் இந்த தாக்குதல் காட்சியை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. கடந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் எதிரொலியாக கர்நாடகத்தில் நடந்த வன்முறை சம்பவங்களில் இதுவும் ஒன்று. வண்டியை யூட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். வண்டி உள்ள லோடு இறக்கணுங்க, நைட்டில் போகலான்ட்டு நான் படுத்திருந்தேங்க. டோல்கேட்டுக்காரங்க வந்து என்னை எழுப்பி விட்டு வண்டி அங்கே நிறுத்தாத அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை தெரிய மாட்டுது. எனக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலிங்க. நான் வண்டி யூட்டர்ன் பண்ணி வெளியில் அவுட்ருக்கு வந்துடலாங்கன்னு யூட்டர்ன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு போனேங்க. கரெக்டாக ஒரு 15 பேர் 2 வீலரில் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் இது ரொம்ப சித்திரவதையே ரொம்ப சொல்லவே முடியலைங்க. அந்தளவுக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க. உயிர் பிழைத்தால் போதுமென அங்கிருந்து தப்பி 5 நாட்கள் காட்டில் பதுங்கியிருந்து பின் திருச்சி மாவட்டத்தில் முசிறியை அடுத்துள்ள தனது சொந்த ஊரான கல்பாறை கிராமத்தை வந்தடைந்தார் மணிவேல். மகன் வீடு வந்து சேரும் வரை செய்வதறியாது தவித்ததாக கூறுகிறார் மணிவேலின் தாயார் விஜயா. இந்த பிள்ளைக்குன்னாச்சும் சொன்னாலே என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னால் அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலை. அப்புறம் இந்த டிவியில் கண்டுபிடிச்சி அப்புறம் நாங்கள் எல்லாம் இங்கே அங்கங்கே போலீஸோடு வந்தாங்க. எல்லாம் பார்த்து இன்ன இடத்துல இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் எதை கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். பையன் வீட்டுக்கு வர மட்டும் எங்களுக்கு இருக்கிறானா போகிறானா வரானான்னு எனக்கு கவலையாக இருந்தது. என்ன பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் இருந்தது. லாரி ஓட்டுநர் பணி மூலம் 13 ஆண்டுகளாக தனது குடும்பத்தை தோளில் சுமந்து வந்த மணிவேல் கடந்த 1 மாதமாக வெளியில் எங்கும் செல்லாமல் ஊரிலேயே ஆடு மேய்த்து வருகிறார். கர்நாடக கலவரக்காரர்களின் வெறிச்செயல் இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது மட்டுமல்லாமல் குடும்பத்தாரின் மனநிலையையும் வெகுவாக பாதித்துள்ளது. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்கார திரும்பி வண்டிக்கு அனுப்புறதுக்கு என்னால் முடியலைங்க. அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நடந்து போச்சு. திரும்பி அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு அவங்களுக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம்? வாட்ஸ்அப்லலாம் என்னோடய மூஞ்சி, என்னோடய வண்டி நம்பரு, என்னோடய டிரான்ஸ்போர்ட், நான் ஓட்டின டிரான்ஸ்போர்ட் பேர் எல்லாமே வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் மொபைல் வச்சுங்க எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு அவங்களே திரும்பி எதோ பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனே எனக்கு என் மனசுக்குள்ளேயே ஒரு அச்சமாகவே இருக்குதுங்க. அங்கே போய் தொழில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. அதனால் இங்கேயே ஏதாவது தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ ஒரு டிரைவர் வேலை ஏதோ ஒரு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணால் எனக்கு ரொம்ப என் குடும்பத்துக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள லாரி ஓட்டுநர் மணிவேலின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியலாக்கப்பட்ட காவிரி பிரச்சனையில் உடலாலும் மனதாலும் வன்முறையாளர்களால் பாதிப்பிற்குள்ளான மணிவேல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மனித உரிமை ஆணையத்தின் கதவுகளை தட்டியுள்ள அவருக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் சுகன்யா.